ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மே 23-24 பார்த்தீங்கன்னா பாலா மீனாக்கார இடத்துல டாக்கிங் பென் குயினோட எக்ஸ்போவில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோங்க. எக்ஸ்போ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். உண்மையாகவே சொல்ல போனோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து யாருமே, அதாவது ஸ்டால் ஓனர்ஸ் யாருமே முகம் சுளிக்காத அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஆர்கனைசர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருந்தது. ரெண்டாவது, எல்லா ஸ்டால் ஓனர்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக தான் போனாங்க. நான் உட்பட நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தாங்க நான் போனேன். அதுக்கப்புறம் மூணாவது, எப்போ மறுபடியும் அவங்க எக்ஸ்போ போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங்கோட தான் வந்து இங்கே நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 to 87 ஸ்டால்ஸ் வந்து அவங்க போட்டிருந்தோம். அத்தனை பேருமே எப்போ நீங்கள் மறுபடியும் போடுவீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்க வந்து சேல்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். மக்கள் கூட்டத்தை எப்படி கரெக்டாக நமக்கு வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவங்க பார்த்து தான் பண்ணாங்க. நிறைய லக்கி ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. நிறையா வந்து ஸ்டால் ஓனர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு லக்கி ட்ராப்ஸ் கொடுக்கறத பார்த்துட்டு ஸ்டால் ஓனர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சைட்லேருந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸு, நிறைய லக்கி ட்ராப்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன் தான் நான் சொல்வேன். ஸோ அக்கா, நீங்கள் எப்போ சீக்கிரமாக வந்து அடுத்த எக்ஸ்போ வந்து போட போகிறீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நான் கண்டிப்பாக முதலாளாக நிற்பேன். தேங்க்யூக்கா.